அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 89வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். சடுதளமதனின் லிங்கமே ஆகி தானென விடுத்து அருந்திய பின் கொடுத்தவன்றானும் கொடுத்திடு பொருளும் கொள்ளுவோன்றானும் ஒன்றாக அடுத்த மாயா வடிவத்தை நோக்கி அகற்றி அவ்வோமயமாக விடுத்தனுதினமும் புசித்திடில் அனைத்தும் விமல ஓமய மதாய்விடுமே. ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே பேசப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே 81, 82 குருவிடம் மந்திர உபதேசம் பெற்று அதன் மீண்டும் 85 வரை சமய நற்கிரியிலே ஈடுபட வேண்டும் என்பதை கூறி 86, 87 பொருள் ஈட்டி இருக்கின்ற இல்லறத்தான் அந்த பிரணவ அனுபவம் அல்லது பிரணவ தேக அனுபவம் கிடைத்திடும் வரையில் இந்த சமய நற்கிரியை எவ்வாறு கடைபிடிப்பது என்கின்ற விளக்கத்தை கூறி வந்தவர் தற்பொழுது 88 மற்றும் 89 துறவறம் பூண்டவர், வீட்டை விட்டு வெளியே வந்து துறவறம் பூண்டவர் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், அதாவது சமய நற்கிரியை அதனை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று விளக்குகின்ற அந்த வரிசையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சரி, பாடலுக்குள் செல்வோம். சடுதளமதினும் லிங்கமே ஆகி தானென விடுத்து அருந்திய பின். இங்கே சடுதளம் என்பது சடு என்றால் 6, தளம் அதினும் என்பது இந்த சடுதளம் பற்றி 53வது பாடலிலே ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆக அந்த 53வது வரிவின் கடைசியிலே அந்த சிவமே தன்னுடைய உடலாக பாவித்து அவனை அனுபவிக்கின்றான் என்கின்ற அவற்றை பற்றி பார்த்திருக்கோம். இங்கும் அதேதான். ஆக சடுதளம் அதினும் நம்முடைய 5 பொறிகள் மற்றும் மனம் 1 ஆகிய 6ஐ தான் சடு என்று சொல்லுகிறார். ஆகிய இந்த 6 இடத்திலேயும் அடுத்தது லிங்கமே ஆகி என்றால் சிவமாகவே பாவித்து, அதாவது நம்முடைய 5 பொறிகளாகி கண், காது, மூக்கு என்கின்ற இந்த 5 பொறிகள் உடன் நம்முடைய மனம் ஆகிய 6 இடமும் சிவமே ஆகி தானென விடுத்து, தான் என்பது இந்த அவயங்கள் நம்முடையது அல்ல என்று விடுத்து அருந்திய பின். அருந்திய என்று சொன்னால் முன் பாடலிலே இல்லறவாசிகளிடம் பெற்ற உணவை அருந்திய பின்பு கொடுத்தவன்றானும் கொடுத்திடும் பொருளும் கொள்ளுவோன்றானும் ஒன்றாக. அதாவது கொடுத்தவன்றானும் என்று சொன்னால் அந்த உணவை கொடுத்தானே அந்த இல்லறவாசி அவனும், கொடுத்திடும் பொருளும் என்று சொன்னால் அவன் வழங்கிய உணவும், கொள்ளுவோன்றானும் என்று சொன்னால் தான் அதை வாங்குகின்ற தானும் ஒன்றாக. அதாவது சிவமாக பாவித்து கொள்வது எல்லோரையும், அதாவது தான் தன்னுடைய மனம் மற்றும் உடலை சிவமாக ஏற்கனவே பாவித்து கொண்டு விட்டான். பாவித்து கொண்டு விட்டான். இப்பொழுது அருந்திய பின்னே என்ன பாவிக்கின்றான் என்று சொன்னால், கொடுத்த அவனும் சிவம்,
கொடுத்த உணவும் சிவம், இதை உண்ட இந்த கை கால் மூக்கு ஆகிய இந்த உடம்பும் சிவமாக பாவித்து கொள்கின்றான். ஆக அடுத்த வரி, அடுத்த இம்மாயை வடிவதை நோக்கி அகற்றி ஓமயமாக. ஆக அடுத்த என்று சொன்னால் இம்மாயா வடிவம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் வினைக்கு ஈடாக வந்த இம்மாயா வடிவதை நோக்கி, அதாவது ஏற்கனவே கொடுத்தவனும் கொடுத்த பொருளும் கொள்ளுவோனும் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக பாவிக்கின்ற பொழுது பின்பு நம்முடைய உடம்பு தோன்றுகின்றதே, அந்த உடம்பை அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இந்த மாயா வடிவத்தையும் கூட அது குறிக்கும். ஆக இந்த எல்லா விதமான மாயா வடிவத்தையும் அகற்றி ஓமயமாக. இங்கே ஓமயம் என்பது முன்னே விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆற்றங்கரையிலே சென்றவன் 2 நீரையும் நிலத்தையும் ஒருங்கே அனுபவிக்கின்றானே, அந்த நிலைதான் ஓமயம் என்று ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கிறது. முன் பாடல்களிலே படித்தால்தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெளிவாக புரியும். ஆக இங்கே மாய பொருள் மட்டும் இருக்கின்றது என்ற நிலையை விடுத்து, ஓமயம் என்றால் அருவம் உருவம் ஆகிய இரண்டுமே இருக்கிறது, அதுவும் உருவமானது, இது தோற்றம் மாத்திரமாகவே இருக்கின்றது என்பதுதான் ஓமயம். அடுத்த வரி, விடுத்தணு தினமும் புசித்திடில் அனைத்தும் விமல ஓமயதாய் விடுமே. ஆக இதே போல தொடர்ந்து மேற்கொண்ட பாவனையிலேயே இருக்கின்ற பொழுது, மேற்கொண்ட பாவனையிலே இருந்து புசித்திடும், இந்த உலகத்தை புசித்திடும் பொழுது விமல ஓமயதாய் விடுமே. ஆக மலமில்லாத ஓமயமான அனுபவம் அவனுக்கு வாய்த்திடும். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம், இந்த சந்நியாசி இல்லறவாசிகளிடம் பெற்று அருந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன், அல்லது அதையே சமயத்தில் கூறப்பட்டுள்ள கடமையாக கொண்டவன் தன்னுடைய தேகத்தையே சிவமாக பாவித்து, தன்னை விடுத்து தன்னுடைய உடம்பையே சிவமாக பாவித்து, கொடுத்தவன் கொடுக்கப்படும் உணவு கொள்ளுகின்ற தாம் ஆகிய எல்லாம் ஒன்றே ஆகிய அந்த அருவமாக உணர்கின்ற காலத்தில் இந்த மாயாதேகமும் ஒரு சேர, மாயை அதாவது அருவம் உருவம் இரண்டும் ஒரு சேர உணர்கின்ற அந்த அனுபவம் ஏற்படும். அதிலே உருவம் ஒரு தோற்றம் மாத்திரமாகவே இருக்கின்ற அந்த அனுபவம் ஏற்படும். எப்போது என்று சொன்னால், இதுவிலேயே தொடர்ந்து இந்த மாதிரியான பாவனையிலே இருக்கும் பொழுது அந்த நிலை இவனுக்கு ஏற்படும். அது விமல ஓமயம் என்று பெயர். ஆக இந்த ஓமய, அதாவது பிரணவ புசிப்பு அல்லது ஓமயமாக புசிப்பது, இந்த புசிப்பை லட்சியமாக கொண்டுதான் மேற்குறித்த அந்த சாதனத்தை, அதாவது துறவி அவனுக்கான இந்த சாதனத்தை தொடர்ந்து செய்து வந்தான், அந்த நிலை அவனுக்கு வந்துவிடும் என்று கூற வருகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.